7வதாக கர்த்தரை நம்பி நன்மை செய். இந்த வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய். நன்மை செய்ய படியுங்கள். இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. கடவுள் இல்லாத பூமியில நன்மை செய்கிறதற்கு ஒரு முகாந்திரமும் கிடையாது. ஏன்னா, ஒரு நாள் எல்லாம் மரிக்க போறோம். யாருக்கு நன்மை செய்யணும்? எவ்வளவு நன்மை செய்யணும்? என்ன பிரதிபலன் எதிர்பார்த்து நன்மை செய்யணும்? அப்படின்னு நெறைய கேள்வி இருக்கும் கடவுள் இல்லாத பூமியில. ஆனா கடவுள் இருக்கிற பூமியில அவரை நம்பி நன்மை செய்யணும். அப்ப நெறைய கேள்வி இருக்குல்ல நமக்கு. எவ்வளவு நன்மை செய்யணும்? யாருக்கு நன்மை செய்யணும்? எந்த பிரதிபலன் எதிர்பார்த்து நம்ம நன்மை செய்யணும்? பிரதிபலன் எதிர்பார்க்கிறது நல்லதா? தப்பா? சில சமயத்துல இப்படி இப்படி கேள்விப்பட்டிருக்கோம். "வர்च्यू இஸ் இட்ஸ் ஓன் ரிவார்ட்" அப்படிலாம் சொல்றோம். நன்மை அ நம்ம எந்த பலனும் எதிர்பார்க்காம நன்மை செய்யணும். நிறைய சமயத்துல கிறிஸ்தவர்கள் வந்து கிரியைய முக்கியத்துவப்படுத்துறது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்? தேவனுடைய கிரியைய பார்க்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில ஒரே கிரியை செஞ்சு முடிச்சுட்டாரு. அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு உண்மை, ஒரு முக்கியமான ஒரு காரியம். இத புரிஞ்சு கொள்ள வேண்டும். பூமியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நன்மை செய்வது எந்த அளவுக்கு முக்கியம்? அதோட முக்கியத்துவத்த நம்ம பார்க்கலாம். இந்த வசனம் இப்படி போதிக்கிறது. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. எவ்வளவு நன்மை செய்யணும்? திராணி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செய்யணும். உன்னால முடிஞ்சத செய்யணும். வித்தின் யுவர் பவர். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு திராணி இருக்க வேண்டும். திராணிய வளர்த்துக்கணும். நமக்கு பவர இன்கிரீஸ் பண்ணிக்கணும். நம்ம பிறருக்கு உதவி செய்யணும். அப்போ இந்த வசனம் சொல்லுது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொருட்டு அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்வதற்கு திராணி இருக்க வேண்டும். திராணிய நம்ம வளர்த்துக்கணும். நன்மை செய்ய வேண்டும். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. உன்னால முடிஞ்சத செய்யணும். இந்த வசனம் எப்படி சொல்லுது? காயின பார்த்து கடவுள் சொல்றாரு, "உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும்." இந்த வசனம் 2 காரியத்த நமக்கு காண்பிக்கிறது. நன்மை செய்தால் மேன்மை உண்டு. நன்மை செய்தால் மேன்மை உண்டு. 2வது நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். முதல் கொலையே இங்க நடக்குது சொல்லலாம்ல. அப்ப எதனால நடக்குது? எரிச்சல். முகநாடி வேறுபட்டது. எதுக்கு? நன்மை செய்யல. நன்மை செய்தால் மேன்மை உண்டு. அப்போ நன்மை செய்யாம இருக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிய விஷயம். அப்போ நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யலன்னா பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது என்று நம்மலாம் பார்க்கிறோம். ரொம்ப முக்கியம். இந்த வசனம் எப்படி சொல்லுது? "ஏழைக்கு இரங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்." நிறைய சமயத்துல நம்ம எப்படி இருப்போம்னா, பிரதிபலன் எதிர்பார்த்து நன்மை செய்வோம். இப்போ நம்ம அவங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு நம்ம கிறிஸ்துமஸ்க்கு அ ஒருத்தவங்களுக்கு பிரியாணி தந்தா, அவங்க நமக்கு ரம்ஜான்க்கு அவங்களுடைய பண்டிகைக்கு நமக்கு அவங்க நமக்கு எதாவது செய்வாங்க. பலன் எதிர்பார்த்து நம்ம நன்மை செய்றோம். ஆனா, ஒருத்தவங்கனால எதுவுமே திருப்பி தர முடியல. அவங்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க? பிரதிபலன் அவங்கனால திருப்பி செய்ய முடியாது. அவங்களுக்கு திராணி இல்ல. கடவுள் உங்களுக்கு திருப்பி தருவார். இந்த வசனம் அப்படி சொல்லுது. "ஏழைக்கு இரங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்." நீங்க ஒருத்தவங்களுக்கு யாராவது நன்மை செய்றீங்க. அவங்கனால திரும்ப தர முடியாம இருக்கலாம். ஆனா, உங்கள படைத்தவர்ன்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரு உங்களுக்கு திரும்பி தருவார். அதனால தான் கடவுள் இருக்கிற உலகத்துல கடவுள் பார்க்கிறார் அப்படின்னா, கடவுள் எல்லா மனுஷனையும் படைக்கிறார் அப்படின்னா என்ன பண்றாரு? கடவுள் உங்களுக்கு திரும்பி தருவார். அதுதான் இந்த வசனம் போதிக்கிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். என்ன சொல்லுது? தேவனிடத்தில் சேருகிறவன், அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப தேவனை தேடுனா பலன் உண்டு. நிறைய சமயத்துல "வர்च्यू இஸ் இட்ஸ் ஓன் ரிவார்ட்" அது மாரிலாம் சொல்றோம். அ அப்போ அது மாரிலாம் ஒரு பிலாசபிலாம் இருக்கு. நம்ம கடமைய நம்ம செஞ்சிடணும். பலனெல்லாம் எதிர்பார்க்கக் கூடாது. இந்த இந்த வசனம் சொல்லுது, "தேவனிடத்தில் சேருகிறவன், அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும்." தேவனை தேடுகிறதுக்கு பலன் இருக்கு. அப்படின்னு நம்ம இந்த வசனம் சொல்ல முடியுது. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். எனக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பகுதி. மோசேய பத்தின ஒரு பகுதி. இந்த வசனம் சொல்லுது, "மோசே தான் பெரியவனான பொழுது, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான்." கடவுள் இருக்கிற ஒரு உலகத்துல, மோசேய பத்தி கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இது வந்து சும்மா கற்பனை செஞ்சு இது வந்து ஒரு படம் தான். கற்பனை செஞ்சு பாருங்க. மோசே என்ன பண்றாரு? பார்க்குறாரு. அவர் என்ன பண்றாரு? அவர் அவர் கண் முன்னாடி இதெல்லாம் வருது. ஒரு ரூம் ஃபுல்லா நெறைய நகைகள், நெறைய பொன்னு, வெள்ளி, வைரம், விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் இருக்கு. கண்ண பறிக்கக்கூடிய நெறைய பொக்கிஷங்கள்லாம் இருக்கு. மோசே அதுல எல்லாம் பார்க்குறாரு. அப்புறம் வாசனை அப்படியே வருது. என்ன பண்றாங்க? நெறைய விறகடுப்புல லைனா என்ன பண்றாங்க? விதவிதமான மானு, விதவிதமான டிஷ்ஷஸ்லாம் என்ன பண்றாங்க? அப்படியே சமைக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கார்லாம் இல்ல. ஸோ நெறைய ரதங்கள், குதிரைகள்
யானைகள் ஏதோ அவருக்கு புடிச்ச என்னது அ ரதங்கள் எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல நண்பர்கள்லாம் இருக்காங்க. பாப்புலரா அவர் மாடியில இருந்து அப்படி எட்டி பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? "மோசே, மோசே, மோசே" அப்படி என்ன பண்றாங்க சொல்றேன். பார்வோனுடைய குமாரத்தின் மகன்ல அதெல்லாம் பார்க்கிறார். அவருக்கு இருக்கிற எல்லா பிரிவிலேஜஸ், எல்லாம் பாவ சந்தோஷம், எல்லா அநித்தியமான காரியத்தையும் பார்க்கிறார். அது கூடவும் என்ன பார்க்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் துன்பத்தை அனுபவிப்பதையும் பார்க்கிறார். இவர் எதை தெரிந்து கொள்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினார். கடவுள் இருக்கிற ஒரு உலகத்துல காணக்கூடிய நிறைய பாவ சந்தோஷம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அது நிரந்தரம் கிடையாது. அநித்தியமான பாவ சந்தோஷம்னு வச்சுக்கலாம்ல. அது நித்தியம் கிடையாது. அநித்தியமான பாவம் டெம்பரரி அப்படி நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுள் இருக்கிறார் அப்படின்னா தான் நம்ம நித்தியத்தை பத்தி நம்ம யோசிக்க முடியும். வேற ஏதோ ஒரு பலன் இருக்கு. இல்ல அப்படின்னா அது முட்டாள்தனமான காரியம். துன்பத்தை அனுபவிப்பது என்னது யாரும் கஷ்டப்படுறவங்க கூட சேர மாட்டாங்க. ஜாலியா இருக்கிறது ஏன்னா கடவுளே இல்லைன்னா ஜாலியா தான் இருக்கணும். வேற பலனே இல்ல உலகத்துல. கடவுள் இருக்கிறார் அப்படின்னா பலன் இருக்கிறது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. ம். இந்த வருஷம் இப்படியா சொல்லுது. லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்ம எப்படி சொல்றது? மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி கொண்டிருக்கிற நமக்கு. நம்ம என்ன பண்றோம்? நமக்கு உபத்திரவம் இருக்கு, பிரச்சனை எல்லாம் இருக்கு. எதனால எல்லாம் இந்த லேசான உபத்திரவம், ரொம்ப அநித்தியமான கொஞ்ச நாள் இருக்கிற இந்த உபத்திரவம், மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அப்படி நம்ம வாசிக்கிறோம். அப்ப கடவுள் இருக்கிற உலகத்துல நம்ம இருக்கிறோம். நமக்கு சில சமயத்துல உபத்திரவங்கள்லாம் நம்மள என்ன பண்ணுது? மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. அப்படி நம்ம வாசிக்கிறோம். நம்மகிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கு. நன்மை செய்யலாம், துன்பத்தை அனுபவப்படி தெரிந்து கொள்ளலாம். இல்ல நம்ம என்ன பண்ணலாம்? நன்மை செய்யாம இருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை தெரிந்து கொள்ளலாம். ஆனா, கடவுள் இருக்கிறார் அப்படின்னா, நித்தியமான சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு. காணப்படாதவைகள் மோசே மாரி காணப்படாதவைகளை நோக்கிக் கொண்டிருக்க வசனம் சொல்லுது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. நாமும் இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சலிக்காமலும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இப்போ வேதம் கிரியையை ரொம்ப 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 முக்கியத்துவப்பட்டது. நிறைய நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறோம், இயேசு ஒரே கிரியை செஞ்சு முடிச்சிட்டாரு. இயேசு தேவன் உன்னை பார்க்கும்போது உன்னை பார்க்கல, இயேசுவை பார்க்கிறாரு. அப்படிலாம் நம்ம கேட்கறதுனால நம்மளுடைய கிரியை ரொம்ப மட்டுப்பட்டுரும். நம்ம கிரியையே முக்கியம் இல்லாத நிலைமைக்கு நம்ம யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம கிரியை ரொம்ப 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 முக்கியம். வேதம் அப்படிதான் போதிக்கிறது. கிரியைகள் அவர்களோடே கூட போம். பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நம்மளுடைய கிரியைகளின்படி தான் நியாயம் தீர்க்க போறார். கடவுள் இந்த பூமியில உங்களை கொண்டுதான் செயல்படுகிறார். அதனால நம்ம கிரியைகள் ரொம்பவும் முக்கியம். இந்த வசனம் எப்படி சொல்றது? புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். நல் நடக்கை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. நற்கிரியைகள் முக்கியம். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். மாற்றம் இல்ல, நம்மளுடைய திறனை வளர்த்துக்க வேண்டும். அப்பதான் இன்னும் நிறைய செய்ய முடியும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும். கிரியைகளின்படி பலன் தருகிறார். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நன்மை செய்ய வேண்டும், உயர வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும்.